குரானை சிந்திப்போம். வானில் ஏறி செல்பவனின் இதயம் சுருங்கும். சூரா அன்னாமின் 125வது வசனம். அல்லாஹ் ஒருவனை வழிதவறச் செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனைப் போல் இறுகச் செய்து விடுகிறான். விண்வெளியில் மேல் ஏறி செல்பவனின் இதயம் சுருங்குகிறது என்று இவ்வசனம் கூறுகிறது. இந்த உண்மையை இன்றைய விண்வெளி உடலியல் ஸ்பேஸ் பிசியாலஜி படித்த அறிஞர்களும் விண்வெளிக்கு சென்று வந்தவர்களும் கண்டுபிடித்துள்ளனர். விண்வெளியில் ஈர்ப்பு விசை மிகக் குறைவாக இருக்கிறது. இதனால் மனிதனால் விண்வெளியில் பறக்க முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். விண்வெளியில் மனிதனுடைய இதயத்திலும் மாறுதல் ஏற்படுகிறது. பூமியில் உள்ள போது நம்முடைய இதயம் எப்போதும் ஈர்ப்பு விசைக்கு எதிராக மேலே நோக்கி இரத்தத்தை பம்ப் செய்கிறது. ஆனால் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் இதயம் மீதுள்ள அழுத்தம் குறைகிறது. அங்கு இதயம் இரத்தத்தை பம்ப் செய்ய அதிக வேலை செய்ய தேவையில்லை. இதன் விளைவாக இதயத்தின் தசைகள் குறைந்து இதயம் சுருங்கி சிறியது போல தோன்றுகிறது. விண்வெளியிலிருந்து பூமிக்கு மீண்டும் திரும்பும் போதும் ஈர்ப்பு விசை கேட்ப உடம்பு தன்னை தயார் செய்து மீண்டும் சீராக வேலை செய்ய சில நாட்கள் அல்லது வாரங்கள் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா? இதற்காகவே விஞ்ஞானிகள் விண்வெளி பயணிகளுக்கு சிறப்பு உடற்பயிற்சிகளை கட்டாயமாக்குகின்றனர். இந்த கருத்தை திருக்குரான் 1400 வருடங்களுக்கு முன்னர் கூறியிருக்கிறது. அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் மனிதனால் வானத்தில் ஏறி செல்ல முடியும் என்று கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க விண்வெளிப் பயணம் மேற்கொள்பவனின் இதயம் இறுக்கமான நிலையை அடையும் என்பது அன்றைய காலத்தில் படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. இவ்வசனம் திருக்குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது.